இந்த வீடியோல என் மனைவி என்ன செய்ய போறாங்க பாத்தீங்கன்னா, என்ன போறீங்க? மட்டன் கறி, மட்டன் குழம்பு செய்ய சொன்னேன். ஏதோ செய்யறாங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு 40 ml ஆயில் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு கடாயில நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா, ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, நார்மலா தான் ஹீட் ஆகணும். இப்போ இது கூட வந்து நான் ஒரு 170 கிராம் ஆஃப் ஆனியன் எடுத்திருக்கேன். அது வந்து இந்த நீல வாக்குல தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும். தெரியுதா உங்களுக்கு? இப்போ ஓகே, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லயே நம்ம கொஞ்சம் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6லேருந்து 7 கேஷ்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லா க்ரீமியான டெக்ஸ்சர் வேணும், அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு பிரச்சனை இல்லை. ஆட் பண்ணிட்டு இந்த சூட்லயே இது லைட்டா கொஞ்சம் இப்படி ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஆஃப்ல தான் வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம இது கூட நெக்ஸ்ட் வந்து 2 பச்சை மிளகா, ஒரு 150 கிராம்ஸ் ஆஃப் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிட்டு, அது கூட இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ், ஒரு 1/4 ஸ்டாண்ட் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ் இதை ஆட் பண்ணிட்டு, இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா லீவ்ஸ் இதுவும் ஆட் பண்ணிட்டு புதினா ஆட் பண்ணிட்டு, இது எல்லாமே ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? இது வதக்கலாம் தேவையில்லை, இது அப்படியே எடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். கிரைண்ட் பண்ணிட்டு பேஸ்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம மசாலா பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ப்ரொசீஜர் பண்ணலாம். இதான மசாலா? ஆமா. 60 ml ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட வந்து நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பட்டை, ஒரு பே லீஃப், 5-6 பெப்பர், 3 ஏலக்காய், பெரிய ஏலக்காய் 1, ஒரு சின்ன துண்டு பட்டை, இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமாவே நம்ம வந்து 1/2 kg மட்டன் வாஷ் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 1/2 kg மட்டன் வச்சிருக்கேன். அது வந்து ஃபேட்டோடையே தான் வச்சிருக்கேன். சின்ன சின்ன பீசஸா போட்டிருக்கோம். ஸோ அது சேர்த்துக்கலாம் இது கூட. கரெக்டா ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கி எடுக்கணும். ஒரு ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி அந்த எண்ணெயிலேயே வந்து இந்த கறியை வதக்கிக்கணும். நடுவுல நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கான உப்பு போட்டுப்போம். இது கறியை நல்லா வதக்கிப்போம். அகைன் ஃப்ளேம் ஹைல இருக்கணும். எப்பயும் டிப்ஸ் சொல்லுவீங்க, சொல்லல? என்ன, அந்த மட்டன் வந்து சும்மா போட்டு கழுவுன்னு கழுவி எடுக்க கூடாது. மோஸ்ட்லி வந்து மட்டன் ஒரு 3 தண்ணியில கழுவிட்டு சும்மா அலசி எடுத்துக்கிறது தான் நல்லது. அது கூட இன்னும் ஃபேட் இருந்ததுன்னா, இன்னும் நல்லா போனோ ஃபேட் இருந்ததுன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். அந்த மட்டன் ஆல்ரெடி தண்ணி இருக்கும், அது நல்லா சுண்டி வர அளவுக்கு, ரொம்ப சுண்ட வேண்டாம், கொஞ்சம் மீடியமா சுண்டுற அளவுக்கு கரெக்டா ஒரு 3 மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்கி எடுத்துப்போம். இப்போ இந்த மட்டன் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல 2 மினிட்ஸ் சொன்னீங்க, இப்போ 3 மினிட்ஸ் சொல்றீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இல்ல, ஒரு மட்டன் ஒரு டைம் எடுக்கும் நம்மளுக்கு. ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போது நம்மளுக்கு தெரியும் அந்த கலர் சேஞ்ச் ஆகி வருது. ஸோ நான் 3 மினிட்ங்கிறது சொல்றது வந்து மேக்ஸிமமா சொல்றேன். சரிங்களா? இஞ்சி பூண்டு விழுது. எங்க விழுது? விழுது. அது எங்க இருந்து விழுது? ஸ்பூன் இருந்து விழுது. 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து 1/2 கிலோ கறியில பண்றோம் நாங்க. நீங்க முதல்ல மட்டன் எத்தனை கேஜின்னு சொல்லலையா? 1/2 kg சொன்னேன், க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம்ட்டு. எல்லாமே ஹை ஃப்ளேம்ல தான் இருக்கணும். தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும் நம்மளுக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். நீங்க சத்தமா பேசணும், நம்ம அப்பதான் எடிட்டிங் எங்களுக்கும் கஷ்டம் இல்லாம இருக்கும். தெரியுதா? அந்த நல்லா எண்ணெய் விட்டு வருது. ஸோ நம்மளுக்கு அந்த மட்டன்ல இருக்கிற தண்ணி எல்லாம் கொஞ்சம் சுண்டி வந்துடுச்சு. ஸோ இந்த டைம்ல நம்ம மசாலாஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா தனியா தூள், இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் 1/2 டேபிள் ஸ்பூன் 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். சில்லி பவுடர் வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் சிம்ல வச்சுப்போம். எனக்கு காரம் வீட்டில் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, ஸோ அதனால நான் கம்மியாக தான் போடுறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள்,
1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள். ஓகே, மசாலா போட்டாச்சு. இப்போ இந்த மசாலா வந்து எண்ணெயிலேயே வறுத்து எடுத்துக்கணும். இந்த மட்டன் கூட சேர்த்து ஹெல்ப் பண்ணுமா? நம்ம உப்பு ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல போட்டிருக்கோம், அதனால ஒரு வாட்டி செக் மட்டும் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு வந்து கம்மியா இருக்கு, அதனால கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சத்தமா பேசுங்க. இது வந்து இந்த மசாலா வந்து ஒரு கரெக்டா 3 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா கை விடாம வறுத்து எடுத்துக்கணும். அதுதான் மெயினா அந்த மட்டன்ல ஃபிளேவர் கொடுக்கும். முதல்ல ஒரு 3 நிமிஷம் வறுத்தோம். அது மட்டன் அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு வறுத்தோம். இது நெக்ஸ்ட் மசாலாஸ் போட்டு வறுக்கிறோம். பசிக்குது, நீங்க பசிக்குது 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 பசிக்குது. ஒரு போடுவாங்க மசாலா எரியுதுங்க. மனைவியாரு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் தண்ணி வேணுமா பார்க்கணும். இது எப்படி ஆஷா, பேஸ்டா வருமா இல்ல ட்ரை வருமா? ஆஷா பேஸ்டா தான், தொக்கு மாதிரி வரும். கரெக்ட்டா? மட்டன் சுக்கா மாதிரி வராதுல்ல? ஓகே, இவ்வளவு தண்ணி போதும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம லிட் போட்டுட்டு விசில் வச்சிடலாம். எத்தனை விசில் வைக்கணும்? நான் பண்றேன். லிட் போட்டுட்டு எனக்கு இந்த நார்மலா இந்த குக்கர்ல எனக்கு ஒரு 5 விசில் வேகிறதுக்கு ஆகும். ஸோ அதனால ஒரு 5ல இருந்து 6 விசில் வைக்க போறேன் நான். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சா எரிஞ்சிடும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம வந்து விசில் விடலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து எனக்கு ஒரு 6 விசில் விட்டுருக்கேன். ஸோ 6 விசிலுக்கு அப்புறமா இது அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அந்த விசில் அந்த ப்ரெஷர் வந்து அதுவே செட்டில் ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம் லிட்டை. லிட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. கறி நல்லா வெந்து வந்திருக்கும். உங்களுக்கு வெந்து வந்திருக்கா இல்லையா? வெந்து வந்திருக்கு. இப்படி உடைச்சா உடைஞ்சிடும். சூடா இருக்கு. இந்த குக்கர்ல போட்டு சூடு பண்ணி விசில் விட்டா சூடா தான் இருக்கும். நல்லா ஸ்மாஷ் ஆகி வருது பாருங்க. சரி, ஓகே, நம்ம இப்போ லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். கறி நல்லா வெந்து வந்திருக்கு நம்மளுக்கு. இப்படி அந்த போன்ல இருந்து கறி நகர்ந்து இருக்கும். இருங்க, நான் ஒன்று காமிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி இருந்தா ஓகே, மோஸ்ட்லி நம்மளுக்கு குக் ஆயிருக்கும் மீட்டு. இது கூடவே வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், மிக்சியில போட்டு அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட், அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் வந்து இந்த மசாலா கூட நல்லா வதக்கி எடுக்கணும். மட்டன் கூட போட்டு இது மட்டன் குருமாவாச்சா? மட்டன் மசாலா. குருமானா தேங்காய் போடுவாங்க. அவங்க என்ன சமைக்கிறாங்கன்னு தெரியாம நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அவங்க சொன்னாங்க சர்ப்ரைஸா ஏதோ டிஷ் வேணும்னா சரி ஓகே செய்வோம். ஆமா கேட்டேன், சர்ப்ரைஸா தான் கேட்டேன். எப்ப பாரு மட்டன் வாங்கி எப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க. எனக்கு சர்ப்ரைஸ் தரதுக்காக வேண்டி அவங்க மாமியார்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட டிஷ் இது. எங்க அம்மாட்டன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் மாமியார் கிட்டயா? எங்க அம்மா, என் தாய் நசீமா பேகம். அடுத்து என்ன? உப்பு போடணும். இது போடணும். உப்பு போட்டீங்களா? எனக்கு கொஞ்சம் போடணும். மசாலா போட்டதுக்கு அப்புறம் போடணும். நம்ம மசாலால உப்பு ஆட் பண்ண மாட்டோம்ல. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம மசாலா வறுத்துருப்போம் இல்லையா, அதுல உப்பு ஆட் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ அதனால நம்மளுக்கு உப்பு தேவைப்படும். உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வறுக்கணும். இதற்கு 3 வாட்டி உப்பு போட்டீங்க? ஆமா, நம்ம எப்பவுமே குக்கிங்ல வந்து நம்மளுக்கு இவ்வளவுதான் உப்பு ஆகும்னு தெரியாது. நம்ம ஒன்ஸ் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிட்டே பார்த்துட்டே தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதிகமானாலும் சாப்பிட முடியாது. ஒரேடியா அதிகமா போட்டுட்டு நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னா சாப்பிடுவீங்களா? அதனால கொஞ்சமா பேட்சா போட்டா நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு உப்பு தேவைப்படுதுன்னு. புதினா கொத்தமல்லி எல்லாம் போட மாட்டீங்களா? அதெல்லாம் நம்ம அரைச்சிட்டோம் இல்லையா. மசாலா போட்டு அரைச்சிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணணும்? கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணணும். நான் அந்த மிக்ஸி ஜார்ல வந்து அது கழுவி அந்த தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணி இருக்கும். கழுவி எடுத்த தண்ணி அத போடுறாங்க. நான் மிக்ஸ் பண்ணிட்டா பாத்திரம் கவுந்துதான். நம்ம காமெடியா இருக்கும். திக்காவே நல்லா இருக்கும் போல. நல்லதா இருக்கு. இப்போ மேல கொத்தமல்லி போடுவீங்களா மாட்டீங்களா? இருங்க, இன்னும் இருக்கு. க்ளோஸ் பண்ணி குக் பண்ணணும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. க்ளோஸ் பண்ணிட்டா? இப்போ இல்ல, விசில் பண்ணணுமா? விசில்லாம் இல்ல. இப்படி பண்ணா நல்லா இருக்கு. ஓகே, இப்போ இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வரும்போது நம்ம வந்து இந்த ஒரு 4 ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் கொத்தமல்லி இலை இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம்.
சின்ன 4 தலை 4 4 லீஃப் 4 எப்படி சொல்றது தடுமாறுது. இப்போ இது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கு. இன்னைக்கு நல்லா சாப்பிடுவோம். முடியுதா ஆஷா? முடிஞ்சது. தெரியுதா நல்லா ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே, அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இதாயிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஓகே, மட்டன் மசாலா ரெடி. மட்டன் மசாலா ஹோட்டலே தோத்துரும். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. until then tata bye bye from Aisha and Rizwan. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நான் ஏன் சப்ஸ்கிரைப் உங்க சேனலுக்கு நான் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சரி, ஓகே, இனிமே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப்லாம் பண்றது அவங்க விருப்பம். அவங்க விருப்பம். அவங்க யாரும் போஸ்ட் பண்ண கூடாது. ஓகேவா? நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஓகே, வச்சுட்டா.